ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு. அந்த பக்கம் தான் மெயின் ஹைவே. அங்கே வந்து ரொம்ப உள்ளே வரணும். லோக்கல் பஸ்ஸுங்க இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து புது பஸ் ஸ்டாண்ட். பூச்செடியெல்லாம் நெட்டு இருக்காங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ஆப்ரேட் பண்ணின்னு தான் இருக்காங்க. பெங்களூர் பஸ்லாம் அங்கேருந்து கிளம்புது. கேஎஸ்ஆர்டிசி ஆகட்டும், டிஎன்எஸ்டிசி ஆகட்டும். இங்கே வெறும் சென்னை பஸ்ஸுங்க தான் கிளம்புது. சென்னை, சேலம் எல்லாம். ஏன் அப்படி ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறாங்களோ? ஜனங்க பாவம் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே போயினும் வந்துன்னு இருக்கணும். ஒரே பஸ் ஸ்டாண்ட் வைக்கணும். நிறைய புது பஸ் ஸ்டாண்ட் இதுதான் பிரச்சனை. திருச்சிலையும் அதே மாதிரி தான், தருமபுரியிலும் அதே தான் பிரச்சனை. ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணில்ல. எங்கேயோ ஒரு சில பஸ் தான் வந்திருக்கு இங்கே. சரி, பார்க்கலாம் எத்தனை பஸ் வந்திருக்கு, என்னென்ன இருக்குன்னு. இதெல்லாம் லோக்கல் பஸ்ஸு. புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, லோக்கல் பஸ்ஸு அதுதான் நிறைய இருக்குது. இன்னும் வேலை நிறைய இருக்குது போல. இது புதுச்சேரி பஸ்ஸு. உளுந்தூர்பேட்டை, விருதாச்சலம், இல்லை விழுப்புரம் 281. அந்த பக்கம்லாம் எதுவும் பஸ்ஸுங்களே காணும். எல்லாம் இங்கே முன்னாடி நின்று இருக்காங்க. அவ்வளோதான், 4-5 பஸ் அவ்வளோதான். இது உளுந்தூர்பேட்டை பஸ். இது மினி பஸ்ஸு, காட் செக்ஷன் பஸ்ஸா இது. கடைலாம் யூஸ் பண்ணல, வெளியிலே வச்சுருக்காங்க. எல்லாமே நிறைய கடை கட்டுறாங்க, யாரும் யூஸே பண்ண மாட்டேன்றாங்க. கலீஜாக இருக்குது நிறைய இடத்துல. இது மொசைக்கு, இது சரி மார்பிள்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க. பஸ்ஸு ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. கள்ளக்குறிச்சி 333C எங்கேருந்து வருது, எங்கே போகுதுன்னு தெரியல. ஒன்று கடிச்சிருக்காங்க இங்கே. வெளியிலேயே ஒன்று கடிச்சிருக்காங்க ஜனங்க. டாய்லெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருந்தா கூட. சென்னை, சேலம், நிறைய சென்னை சேலம் பஸ்ஸுங்க இருக்குது. பூச்செடி, இந்த சின்ன சின்ன பாம் ட்ரீ மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா டிசைனர் செடியா இல்லை நிஜமான செடியா தெரில. அதெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. நல்லா குடிக்கிற தண்ணி யூனிட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் எல்லாம், அதுவும் நல்லாயிருக்கு. டாய்லெட்ஸும் நல்லாயிருக்கு. மெயின்டெனன்ஸ் தான். இது திறந்து இன்னும் ஒரு 2 மாதம் ஆயிருக்குமா? இது பாருங்க, எல்லாம் தண்ணி எல்லாம் வெளியில் வந்து பாசை பிடிச்சிட்டு இருக்குது. சரி, ஒரு செகண்ட் உட்காடுறேன். நான் திருச்சி பஸ் பிடிக்கணும். ஒரு 2 நிமிஷம் உட்காடுறேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பெங்களூர்லேருந்து. இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்டு எல்லா பஸ்ஸும் அங்கே முன்னாடியே நிறுத்துறாங்க. யாருமே பேல வந்து நிறுத்த மாட்டேன்றாங்க. திருவண்ணாமலை பஸ்ஸு. யாருக்குமே எதுவுமே தெரில. எல்லாரும் இப்படிக்கா போன்னு சொல்கிறாங்க. அங்கே என்கொயரி அவங்க இருக்காங்க, அஃபிஷியல்ஸ் ஒரு 2-3 பேர். அவங்களும் அப்படிக்கா போய் முன்னாடி நில்லு பார்த்தா பஸ் வரும், ஏறின்னு போன்னு சொல்கிறாங்க. யாருமே இல்லை, ஃபேன் ஓடுது. திருவையாறுக்கு போனோம். ஸோ தஞ்சாவூர் பஸ் பார்த்துன்னு இருக்கேன். தஞ்சாவூருக்கு பஸ் இல்லையா இங்கேருந்து. ஸோ ஒன்று உளுந்தூர்பேட்டை போய் விருதாச்சலம் போய் போகணுன்னு சொல்கிறாங்க. நான் மேப்பில் பார்த்தா பெரம்பலூர் கிட்ட. நான் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உடம்பு சரியில்லை. சரி, இன்றைக்கி ஒரு ட்ரிப் போட்டு இது பார்க்கலாம் புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப எதிர்பார்த்துன்னு வந்தேன் நான். பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்கணும். நல்லா தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணல. பழைய பஸ் ஸ்டாண்டு அது பாட்டுக்கு அங்கே எக்கச்சக்கமாக பஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் பஸ்ஸு. இந்த மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. என்னவோ எதிர்பார்த்துன்னு வந்தேன். பார்த்தா எல்லாம் ஒரே இடத்துல நிறுத்தியிருக்காங்க. பேல யாருமே நிறுத்தில்லை.
தருமபுரியில் கூட புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க, அதுக்கு லோக்கல் பஸ் சரியாக போடல, திருப்பி எல்லோரும் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டாங்க. இங்கே இதே பிரச்சனை தான். இங்கே நிறைய சண்டை கூட நடக்குது. இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸுங்க நிறைய விட்ருக்காங்க சேலத்துக்கு, எப்பவுமே இருக்குது, இன்னும் நிறைய பஸ் விட்ருக்காங்க. ப்ரைவேட்காரங்க கவர்மெண்ட் பஸ் பார்த்த உடனே ஜனங்கள்லாம் அதில் இறங்கி ஓடி உட்காந்துடுறாங்க. ஸோ ப்ரைவேட் அவங்கெல்லாம் இவ்வளோ நேரம் சண்டை போட்டுன்னு இருந்தாங்க சேலம் கவர்மெண்ட் பஸ் கிட்ட. மற்ற கவர்மெண்ட் பஸ் அவங்களும் வந்து சண்டை போட்டாங்க, ஏன்னா அங்கே பின்னாடி க்யூவில் நிற்கிது சேலம் பஸ்ஸு. இங்கே யாரும் டிப்போலேருந்து வந்து இங்கே டக்கு நியூட்டன் பண்ணி ஜனங்களெல்லாம் ஏற்றி நடை போயிட்டாங்க. பெரிய சண்டை நடந்துச்சு. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் சண்டை நடந்துன்னு தான் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு. பஸ்ஸுங்களே இல்லை, திருச்சிக்கு இல்லை, தஞ்சாவூருக்கு இல்லை, அரியலூருக்கு இல்லை பஸ்ஸு. எல்லோரும் யாரை கேட்டாலும் ஒன்று பெரம்பலூர் போ, இல்லாட்டி உளுந்தூர்பேட்டை போ. எல்லாருமே உளுந்தூர்பேட்டைன்னு தான் சொல்கிறாங்க. உளுந்தூர்பேட்டை போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு கிடைக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சுத்தம் ஆகும் எனக்கு. பார்க்கலாம், 5:50 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரம்பலூர் பஸ்ஸு. பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் துணி போட்டு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ தான் புரியுது, அது எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்காக எலெக்ஷன் கமிஷனை துணி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க அங்கே பொலிட்டிஷியன்ஸ் பேரெல்லாம். அதான் பார்த்தேன், ஏன் எல்லா இடத்துலையும் துணி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ரோச் ரோடெல்லாம் நல்லா இருக்குது. நாமக்கல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? நாமக்கல் ஹைவேலேருந்து உள்ள பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம் இருக்குது, 1 கிலோமீட்ரு. இதே மாதிரி தான் நல்லா அருமையாக அப்ரோச் ரோடெலாம் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்லில் நிஜமாக நல்லா ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஃபுல் எல்லா பஸ்ஸுங்களும் புது பஸ் ஸ்டாண்ட் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. விழுப்புரம் பஸ்ஸு, திருப்பதி, திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர், திருப்பதி, கள்ளக்குறிச்சி, திருப்பதி, சன்ரைஸ், திருவண்ணாமலை, சன்ரைஸ் சூப்பராக இருக்குல்ல, ரெட், ஆரஞ்சு, கிரே. விழுப்புரம். சேலத்துக்கு எவ்வளோ பஸ் தெரியுமா? நிற்கிற 2-3 பஸ்ஸு சேலத்துக்கு, எல்லாம் சென்னை சேலம் பஸ்ஸுங்க. நிறைய டிப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க சென்னை சேலத்துக்கு. கள்ளக்குறிச்சி அவங்களே 2-3 பஸ் பார்த்தேன் இப்போ தான். இன்னும் சேலம் டிப்போ, ஆத்தூர் டிப்போலாம் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க.